கிளம்ப போகிறோம் நாங்கள். பாருங்க, வெயிலுக்கு அன்னிது பஸ் ஓடுது. இந்த பஸ்ஸெலாம் போக போகிறோம் நாங்கள். முன்னுக்கு இருந்து காட்டுறோம் உங்களுக்கு. இதுதான் எங்களோட பஸ் காட்டுது. இந்த பஸ் வந்து அங்கேருந்து வருது, இங்கேருந்து பஸ்ஸுலேருந்து வருது. இப்போ வந்து வழிகிட்டது. இப்போ வந்து பேனுக்கு போகுது. இப்போ அப்படி பார்த்துங்களாங்க. அப்படியே இது வந்து ஆறுனா இது வேறு பஸ் டிரைவர் பஸ் வந்து நார்த் பஸ் வந்துட்டு 2 பஸ் வருது. இப்போ ட்ரெயின் தான் ஓடுறது. இப்போ அதுக்காண்டி இந்த பஸ் விட்டுருக்குறாங்க. இங்கே இங்கே அவங்களுக்கு அந்த செய்வாங்க. இங்கே வந்து ட்ரெயினுக்காண்டி இங்கே பஸ்ஸில் மாறி இது வரை போட மாட்டேன். இங்கே வந்து அது ட்ரெயினுக்காண்டி ஓடிக்கொண்டிருப்பான் பஸ். அதுதான் நீங்கள் வெளிநாட்டில் வந்தால் இப்படி தான். பேகனுக்கு வந்து 22-23 கிலோமீட்டர் இருக்காங்க. நான் இந்த பஸ்ஸில் ஏறுன்னு சொன்னால் ஏறவே மாட்டேன். சொன்னால் அவ்வளோத்துக்கு சூரிய சாக்கள் மட்டும்தான் இந்த பஸ்ஸில் ஏறுறது. மற்றாக்கள் ஏற மாட்டேன். எங்களுக்கு வந்து தோக்கில் படியால் இந்த பஸ்ஸில் ஏறுற சாக்கள் வச்சிருக்கு. எங்களுக்கு ஒரு கொடுத்து வச்சது. இல்லாட்டி எங்களுக்கு இந்த பஸ்ஸில் ஏறவே மாட்டேன். சிலாக்கள் ஏறவே மாட்டேன். சில கதைக்கு வந்து இந்த பஸ்ஸில் இப்போ போகிறது குறைவு. வந்து கூட வந்து வெளிநாட்டுக்காரர் அதை புக் பண்ணி போகிற வாக்குறது தான் இந்த பஸ்ஸில் போகிறது. மற்ற ஒரு தரம் போடுறது இல்லை. நாங்கள் இதில் போகிறது எங்களுக்கு சந்தோஷம். அவரோட பழைய மரங்களை பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் மரங்கள் எல்லாம் பிள்ளையெல்லாம் கொட்டை வாங்கிட்டுது. நீ 10ஆம் மாதம் ஆகுதான் நீ கொட்டை வாங்கினோடனே நீ எப்படி தான் இல்லை மஞ்சளாக போயிட்டு பார்த்தீங்களா மரமாக பஸ் வந்து வேறு வேறுங்க. மெட்ரோ பஸ் லோக்கல் ஓடுற பஸ். இது வந்து தூக்குக்காக ஓடுற பஸ். இது சின்ன குப்பி வண்டி வரப்போது வேறுங்க. அப்படி காட்டுறவங்களுக்கு வேறுங்க. என்ன வேறு கட்டு இவ்வளோ அப்படியே கட்டு பார்த்தீங்களா? வளைவில் பார்த்தீங்களா? அவ்வளோ வளை வேறு கட்டு பார்த்தீங்கன்னா நீ அடுத்த வரப்போகுது வேறுங்க. வளைஞ்ச ரோடு வளைஞ்ச ரோடு பார்த்தீங்களா? அடுத்த வருது பாருங்க. நல்ல புகார் வந்துருக்கு. நல்ல வெயில் அடிக்கணும். நல்ல புகார் இருந்தால் வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியவே இல்லை. வாகனங்கள் பார்த்துட்டு அவ்வளோத்துக்கு இதாகிட்டு அவ்வளோ புகார் வந்துருக்கு. நான் நேற்று ஒரு கொடுத்து போனால் நாங்கள் வந்து போயிருக்க ஒன்றுமே தெரியல. இடங்கள் அவ்வளோத்துக்கு இதாக இருந்தது. ஜாங்கெல்லாம் கூட ஒன்றுமே தெரியல. பார்த்தீங்களா மரங்கள் இருக்குங்கால என்ன இருக்குன்னு தண்ணி தான். தண்ணி கூட தெரியல. தண்ணி என்ன ஸ்பீட் கேமராக்கு இருக்குங்க. வேறு கேமரா வந்து நீங்கள் ஸ்பீடாக ஓடினீங்கன்னா அந்த கேமரா அடிக்கும். அது 70க்கு மேலே ஓடினீங்கன்னா அடிக்கும் கேமரா. அடுத்த வந்து வேறுங்க. அடுத்த வரப்போகுது குவேக்காடு வரப்போகுது. அடுத்த வரப்போகுது. அடுத்த வருது. இதுவும் பழைய ரோடு தான். இது இப்போ அது புகாரில் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. 70 தான் ஓடலாமா பாருங்க.
தெரியவே லைட்டுடைய தெரியல, லைட்டில் தெரியாது. நடுவதான் ஓடலாமா நினைக்கிறேன். இதில் வந்து இப்போ இந்த இன்னும் வருது வேறு கேமரா உண்டு. அந்த கேமராவில் தான் காசு வெட்டும். இங்கே வந்து டவுனுக்கு போனால் இவ்வளோ காசு வெட்டுன்னு இருக்குது. இங்கே 25 குரோன் வெட்டும் ஒரு நாளைக்கு போனீங்கன்னு காரில் போனீங்கன்னா. அதுக்காண்டி நாங்கள் வந்து சில நேரம் பஸ் எடுத்து போகிறோம். நாங்கள் அப்படி போகலாம். அடுத்த வந்து பேரனுக்கு போகிறது, ஒளிச்சுண்டு போகிறதுக்கெல்லாம் போட்டுருக்கு பாருங்க. 3 கைவேல் இது இருக்குது ரவுண்டை போட்டில். ரவுண்டை போட்டு வருதான். இப்போ அதில் வந்து நாங்கள் போகும்போது பேகனுக்கு போகிறோம். நேராக போனால் பேகனுக்கு போகலாம், ஜாலம் போனால் ஒளிச்சுண்டு போகலாம். பெரிய இதாண்டு துணர் உண்டு, பெரிய பாலம் பாலம் உண்டு, பெரிய ரவுண்டை போட்டது. நூறையில் தான் இங்கே பெரிய ரவுண்டை போட்டது. வேறு இடங்கள் எப்படி கட்டையில் நம்ம பாலத்துக்கு மேலே போகிறோம் பாருங்க. அப்படியே கீழே போகிறோம். இதுக்கு அங்கே போனால் ஒரு சென்டர் ஒன்று இருக்குது, பெரிய சென்டர் உண்டு, ஓசானா சென்டர் உண்டு. காட்டுறோம். ஐக்கியான்னு சொல்லி இருக்குது பாருங்க. ஐக்கியான்னு சொல்லுறது ஐக்கியான்னு சொல்கிறேன் இங்கிலீஷில். ஐக்கியான்னு சொல்கிறது அப்படியே பாருங்க. டவுனுக்கு போய் கொண்டுருக்கலாம். இப்போ உங்களை காய்க்கலங்களுக்கு கேட்க வரியே இல்லை. கேட்டால் உங்களுக்கு எல்லாம் காய்க்கக்கூடாது. சவுண்ட் வந்து கூட இதாக கிடக்கு. கதை காய்க்கிறதே இல்லை. பஸ்ஸில் பார்த்தீங்களா ஒரு சத்தமே இல்லை. பார்த்தீங்களா ஒரு காய்க்காமல் இருக்கிறாங்க. அப்படி தான் இருப்பாங்க. அமைதியாக இருக்கும். சில ஆக்கள் வந்து காய்ப்பி, சில ஆக்கள் காய்ப்பி, சில காய்க்க மாட்டேங்குது. ஏன்னா டைம் வந்து 7:30 தானே. அதுக்கான சில தூக்கத்தில் இருக்கிற டைம் தானே. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வழியாக அப்படி தான் இருக்குங்க. இப்போ சொல்ல நிற்காதீங்க இவ்வளோ ரோட்டு ஃப்ரீயாக இருக்குன்னு. அது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வழியாக ஃப்ரீயாக இருக்குது ரோட்டு. இந்த மாரி சென்டர் ஒன்று அது பாருங்க. சென்டர் தான் லைட் பஸ். மேலே மேலே கூட வந்து இங்கே வீடு வந்து மேலையெல்லாம் வீடு இருக்குது கூட. இங்கே இது மெட்ரோ பஸ் போகுது பாருங்க. மெட்ரோ பஸ் லோக்கல் ஓடுற பஸ் எடுது. இது ஒரு சிட்டி உண்டு. இது அப்படியே பார்த்துட்டு வேறு வளை கொண்டு வரும் பாருங்க. வந்த மாதிரி வேறு வளை உண்டு. அது நாட்டில் அப்படி இருக்குன்னு பாருங்க. வளை பார்த்திக்கலாம். அப்படியே வந்து வீடெல்லாம் மேலே தான் இருக்குது பார்த்திங்களா. மேலாம் பாருங்க. பூவே ஒன்று வருது, 2 பூவாக வருது பாருங்க. அங்காலே ஒன்று போகிறது, 2 வர்றது. இது ஆடு தான் பிரச்சனை. வந்து பஸ் வந்து ரோட்டு வந்து செய்தவர்களுடைய ரோட்டுகள் வந்து ஆடு இருக்குது. அதுக்கு அன்றைக்கி வந்துட்டு அடுத்த வருது வேறுங்க. 2 பக்கம் போகும். ஒரு பக்கம் போது ஒரு வருது. டவுனுக்கிட்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்துட்டோம்.
கறி ஆயிட்டுனா அவ்வளோ டீசல் கறி எல்லாம் கறியும் வந்து ஆயிட்டு பார்த்தீங்க எவ்வளோ வடிவாக இருக்குது பஸ் ஓடுறாரு சூப்பராக எந்த ஓடுறாருன்னு பார்த்தீங்க இப்போ வெளியேறோம் நாங்கள் இப்போ பேர்ன் டவுனுக்கிட்ட வந்துட்டு கிடத்துட்டு இது வந்து நீளம் குளிக்கிற இடம் இது ஸ்விம்மிங் இருக்குல்ல பெரிய ஸ்விம்மிங் எனக்கு இடம் இருக்குது நான் போயிருக்கேன் நான் டெய்லி போகிறேன் நான் வந்து ஸ்விம்மிங்கு இதை விட பேரையார கட்டப்பட்ட வீடு இது செந்துரம்னு போட்டுக்கு பாருங்க அப்படியே வந்து கொண்டே பஸ்ஸை நிப்பாட்டுவாங்க கொண்டே பஸ்ஸை கொண்டே நாங்கள் இறங்கி கூட போக வேண்டியாகும் என்னுடைய சேனலில் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்திகளை செய்யணும் மட்டும் சேர்த்தா இந்த வீடியோ கூட பார்க்கலாம் உங்களுக்கு அதில் வரதான் பஸ் ஸ்டேஷன் இது மேலும் மேலும் கார பஸ் போகிறது போகுது பஸ் வேறு உங்களுக்கு அந்த பஸ் ஒன்று வருது அதுவும் அங்கே அங்கே தான் போகுது இதுதான் லோக்கல் பஸ் அதில் போகிறாது டவுன் அந்த விளாம்பூட்டு மேலே இருக்குது அதெல்லாம் நான் குளிக்க போகிற ஸ்விம்மிங் இருக்குது போகுது பஸ் இருந்தால் போகுது பஸ் இதுதான் பஸ் ஸ்டேஷன் இருக்க போகுது இந்த பஸ் தான் லோக்கல் பஸ் வராது லோக்கல் பஸ் இதெல்லாம் போய் வரோம் நாங்கள் ஏன்னா இதில் போகிற அப்படியே தோக்கில் அப்படியே அதில் போகிறோம் இதில் பீபான் போடுற ட்ரெயின் சொல்கிறது பீபான்னு சொல்கிறது அது நின்று அதுக்கும் பஸ் விடுவாங்க எல்லாத்துக்கும் பஸ் விடுவாங்க ரெண்டு பஸ் பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை பார்த்துக்கலாம் முடியான பஸ் அந்த பஸ்ஸில் ரயில் ஒன்றாலும் அப்படியே கொண்டு கட்டுறோம் அப்படியே ஒன்று பஸ் ஸ்டேஷன் உள்ளே போகிறோம் நான் போய் கொண்டு இருக்கோம் அப்போ இதெல்லாம் வந்து யாரும் வந்து இல்லை போகல எல்லாம் போக போகிறோம் இப்போ வந்து நாங்கள் புகழ் வந்து நாங்கள் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்குறேன்